ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நேற்று வந்து ஜெஸ்ருதி அம்மா பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எப்பயும் போல் நெகட்டிவாக ஒரு 2-3 கமெண்ட் வந்துச்சு. அதை எல்லாமே நம்ம எப்படி சாப்பிட்ற அரிசியில் கல் இருந்தால் தூக்கி போட்டு நம்ம சோறாக்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி அரிசியான நல்ல கமெண்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த கல்லான பேட் கமெண்டெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நல்லதே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு ஒரு 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 அறிவுரை மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நெகட்டிவ் கமெண்ட்டை பற்றி பயப்படாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, துர்கா காந்தி சிஸ்டரை பற்றி பேச போகிறோம். அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கங்கிறதையும் சொல்கிறேன். நேற்று வந்து துர்கா காந்தியை பற்றி பேசுங்கன்னுட்டு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நிறைய பேர் லைக்கும் பண்ணியிருந்தீங்க. சரி, இப்போ அவங்கள பற்றி ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஒன்று. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நாளைக்கு யாரை பற்றி பேசலாங்கிறதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்கள யார் சொல்கிறவங்களுடைய சேனலுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்க சேனலை பற்றி நாளைக்கு பேசுவோம். ஏன் எல்லார் சேனலை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் சேனலை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. என் சேனலை பற்றி கிட்டத்தட்ட 2000 கண்டென்ட் வீடியோ போட்டுட்டேன். என்னுடைய சேனல் பற்றி என்னை பற்றி 2000 வீடியோஸ் இருக்குது. போய் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து துர்கா காந்தியை பற்றி பேச போகிறோம். துர்கா காந்தி சிஸ்டர் வந்து இந்த அக்கா வந்து 2 பெண் குழந்தைகள் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்காங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்க, அழகாக இருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க. வெரி குட். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோங்கிறத அவங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி ஃபுல்லாக நேற்றுலேருந்து அனலைஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க வந்து எல்லாரையும் போல் எப்படி நாங்களும் குக்கிங் சேனல் ஆரம்பித்து எப்படிலாம் போட்டோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஆரம்பத்தில் குக்கிங் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. குக்கிங் போட்ட உடனே ரீச் ஆகுமான்னு பார்த்தா 30 வயசு 40 வயசு இந்த மாதிரி தான் போயிருக்கு. எல்லா யூடியூப்பருமே ஆரம்பத்தில் குக்கிங்கில் தான் ஆரம்பிக்கிறோம், ஏன்னு தெரியல. அது கை கொடுக்காதனால தான் விலாகுக்கு மாறுறாங்க. அந்த விலாகுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்ல வழித்தடமாக போயிடுது, ஒவ்வொருத்தவங்களுக்கு திசை மாதிரி போயிடுது. சரி, துர்கா காந்தி சிஸ்டர் வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது வியூஸ் போலன்னு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து இந்த இலாகாயு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனலோட ஒரு கொலாப்ஸ் பண்ணலாம். கொலாப்ஸ் பண்ணால் வியூஸ் நிறைய போகும். யூடியூப்பில் வந்து எப்பயுமே எடுத்த உடனே பணம் வராது. பணம் வர்றதுக்கு சில தகுதிகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்னால் இப்போ நான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கல்ல, முழு வீடியோ, நீல வீடியோ, இந்த வீடியோவுக்கு வாட்ச் ஹவர்னு ஒரு மணி நேரம்னு ஒன்று வரும். இதை வந்து கணக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து வியூஸ் தான் கவுண்ட்டு, அதுக்கு வந்து மணி நேரம் கிடையாது. அப்போ 4000 வாட்ச் ஹவர் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சு அவங்க நிறைய விளாக்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விளாக் போடுறதுக்காகவே வெளியிலலாம் போவாங்களாம். ரொம்ப செலவு பண்ணி அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படிலாம் போயிருந்துருக்காங்க. அப்படியுமே அவங்களுக்கு வியூஸ் வந்து போலையாம். அப்போ இலாகாயு சேனலை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அண்ணன் சேனலில் போய் அவர்கிட்ட கமெண்ட்டில் போய் கேட்டாங்களாம், இந்த மாதிரி நான் ஒரு யூடியூபராக இருக்கேன், எனக்கு வியூஸ் போகலை, எனக்கு வியூஸ் போகிறதுக்கு உங்களோட ஒரு வீடியோ கொலாப் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. அவர் வந்து திருப்பூரில் இருக்கிறதுனால சரி வாங்க, அடுத்த வாரத்தில் வாங்க, கொலாப் பண்ணி வீடியோ போட்டுக்கோங்க அப்படின்ட்டாரோ. இவங்களும் கிளம்பி போகிறாங்க ஃபேமிலியோட. போய் ஒரு 4 வீடியோ போட்டாங்களாம். ஒரே ஒரு வீடியோ 1 லட்சம் போச்சு அப்படின்னாலே மானிட்டேஷன் வாங்கிடலாம் கண்டிப்பாக. இல்லை ஒரு வீடியோ வந்து ஒரு 10,000 போகுதுன்னா ஒரு 10 வீடியோவில் மானிட்டேஷன் வாங்கிடலாம். நான் மானிட்டேஷன் வாங்குறதுக்கு நான் பட்ட கதையை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்கலைன்னா போய் பாருங்கள். இல்லை என் கதையை நானே ஒரு நாள் சொல்கிறேன். நான் நிறைய சொல்லியிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. என்னுடைய விலாகையும் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நான் உங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். என்னை பற்றி போட்டால் வியூஸ் போய் தொலைய மாட்டேங்குது. இப்படித்தாங்க, போகலைங்கிறதுனால தான் கண்டென்ட்டை எல்லாருமே மாற்றுறாங்களே தவிர அப்படி இல்லை. அதுக்கு வந்து போகிறாங்க, இலகாயி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போய் அவங்களோட ஒரு 4 வீடியோ போடும்போது ஒரே வீடியோ 1 லட்சம் அடிக்குது. அந்த ஒரு வீடியோவில் 4000 வாட்ச் ஹவர் வந்து வந்துடுது. அவங்களுக்கு சேனல் மானிட்டேஷனும் ஆகுது, அவங்களே மானிட்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க.
அங்கேயே சரி அப்போ மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, மாதம் மாதம் பணம் வந்துடும் நினச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா மாதம் மாதம் பணம் வரலையா, ஏன்னா டாலர் வந்து வரணும். நீங்களாம் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் 1K 2K போனாலாம் டாலர்லாம் வராது. 100K 50K 30K 40K இந்த மாதிரிலாம் போனால் தான் 40,000 50,000 அந்த மாதிரி போனால் தான் யூடியூப்பில் மாதம் மாதம் சம்பளம் வரும். எங்களை மாதிரி 1K 2K இப்படிலாம் முக்கி முக்கி போட்டு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வரும். இந்த மாதிரி அவங்களுக்கு டாலர் வர கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ மறுபடியும் யோசித்து மறுபடியும் சரி கொஞ்சம் அவங்கள இந்த ஷார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலான்ட்டு ஷார்ட்ஸ் மூலிமா ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. அப்புறம் வந்து ஜீ தமிழில் நீயா நானா இந்த மாதிரி ஷோவிலலாம் வந்து கொஞ்சம் டிவியில் வந்ததுனால பிரபலமாயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து தான் அதுக்கப்புறம் பிஹைண்ட் ரூட்ஸில் ஒரு 2-3 வீடியோ இவங்களை பற்றிலாம் போட்டிருக்காங்க. இது மூலியமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி வந்திருக்காங்க. சரி, இப்போ வந்து இவங்கக்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம், ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்கள் மனசில் இருக்குதாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது உங்கள் மனசில் இருக்கா இல்லை எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல. அந்த அக்கா அந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னா எனக்கு அந்த அக்கா கிட்ட நான் சங்கட்டப்பட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன். என்னென்னா அவங்க வந்து இந்த 3வது குழந்தை லைவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்கல்ல, அவங்க சேனல்லையே அதிகபட்ச வியூஸ் போன ஒரே வீடியோ அதுதான். இன்னும் அது 1 மில்லியன் கூட போகலை. 1 மில்லியன் கிட்ட போயிருக்கு, ஆனால் இன்னும் ரொம்ப 1 மில்லியன் போகலை. அந்த சேனலில் அந்த வீடியோ தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக தூக்கி கொடுத்த வீடியோ. அதிக சம்பளமும் அதில் வந்திருக்கும் அவங்களுக்கு. எதனால எனக்கு அந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா, லைவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுன்னு போட்டு எமோஷ்னலாக பேசுனாங்க. அது வந்து அவங்க லைவில் போட்டிருக்கலாம். லைவ் டெலிகாஸ்ட்டாக போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கன்னு போட்டால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க போட்டது கண்டென்ட் வீடியோவில் தான் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து அதாவது வீடியோ எடுக்கும்போதே அவங்களுக்கு அது நெகட்டிவ்னு தெரிஞ்சிருக்கும். அதை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிறைய சேனல் இந்த மாதிரி போடுறாங்க. அது ஏன் இது ஒரு கண்டென்ட்டாக மாசமாக இருக்கிறத சொல்கிறது ஒரு கண்டென்ட்டான்னு எனக்கு தெரியல. அது போடும்போது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதில் நிறைய கமெண்டில் அவங்கள வந்து கேட்டிருந்தாங்க, வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையான்னு. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். குழந்தை பெக்கிறதுக்கு வயசுங்கிறது கிடையாது, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த அக்கா அந்த வீடியோ போட்டது வந்து நெகட்டிவ்னு தெரிஞ்சும் அவங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, தாத்தா வந்துரு தாத்தா, தாத்தா வந்துரு தாத்தான்னு. எனக்கு அது வந்து கொஞ்சம் அந்த அக்காட்ட அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சிச்சு. அதுதான் சரி. இப்போ அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொம்பளை நாட்டில் அம்மா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மா பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். ஏன்னா அம்மானாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அம்மா பிடிக்காத ஆளுங்க யாருமே இல்லை. அந்த ஒரு இடத்துல எங்கள் அம்மா இருந்திருக்கு. எங்கள் அம்மா வந்து 5 பொம்பளைகளோட பிறந்தவங்க, 3 ஆம்பளைகளோட பிறந்தவங்க. 8 பிள்ளையும் விட்டுட்டு எங்கள் அம்மாவோட அம்மா, எங்கள் அம்மாச்சி அப்போ வந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி விட்டுட்டு போனதுனால எங்கள் அம்மா ஒரு அம்மா மாதிரி இருந்து அவங்க தங்கச்சிகளெல்லாம் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் சிரங்கெல்லாம் வந்துருமா, சிரங்கு வரும்ல, சிரங்கு இப்போதான் அதெல்லாம் கிடையாது, தடுப்பூசி போட்டு வர்றதில்ல. அந்த காலத்தில் சிரங்கு வந்துருமா. அப்போ மாட்டு கோமியத்தில் போய் கையை முக்கணுமா, அப்படியே எரியுமா திகு திகு திகுன்னு. பார்த்துக்க ஆள் இல்லாமல் எங்கள் தாத்தா ஒரு ஆள் இத்தனை பொம்பளை பிள்ளைகளையும் வளர்த்து கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்து எங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்ததுனால, துர்கா காந்தி சிஸ்டர் அவங்க அம்மா வந்து சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இப்போ அவங்க வந்து இந்த மாதம் அவங்க சேனலில் போயிருக்கக்கூடிய வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் போயிருக்கு. 1.6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இதுக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னா 30 பாயிண்ட் வச்சு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா $450 வருது. $450க்கு 39,000 ரூபாய் சில்லற. துர்கா காந்தி மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்களா? இல்லை, அவங்க வாங்குகிற சம்பளம் அடுத்த மாதம் அவங்க கைக்கு வரக்கூடியது 39,000 ரூபாய் வரும். சரிங்களா? அவங்கள பற்றி நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று, நீ ஏன் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன்னு கேட்பீங்க. நம்ம இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழில் சக்ஸஸ் ஆகலை, அப்போ வேறு ஒரு தொழில் போகிறோம், அதுவும் சக்ஸஸ் ஆகலை, அப்போ ஒரு வேலைக்கு போவோம். எது நமக்கு செட் ஆகுதோ அதை தானே பண்ணுவோம். அதே மாதிரி தான் யூடியூப் கண்டென்ட்டும். நான் விவசாயத்தை பற்றி பேசினேன், ஒரு நாள் போச்சு, அப்புறம் அதே ட்ராப் ஆகிடுச்சு. சமையல் போட்டேன், போகவே இல்லை. பிளாக் போட்டேன், போகலை. இப்போ யூடியூபர்ஸை பற்றி பேசினேன், போகுது, அதனால் போடுறேன்.
எப்படி நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு தொழிலை மாற்றுறோமோ அதே மாதிரி தான் யூடியூப்புமே எந்த கண்டென்ட் போகுதோ அதை பற்றி தான் போட முடியும். இன்னொன்று, யாரை பற்றி நான் தப்பாக பேசலை. அவங்க வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.